கைஸ் நான் தான் அவங்க ப்ளாக் இன்னைக்கு என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்டக்களப்பில் வந்து லீசிங் கட்ட போகிறேன். பைக்குக்கு வந்து இன்றையோட மாதத்தோட வந்து 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது இந்த பைக் எடுத்து. இந்த 1 வருஷத்தில் வந்து நிறைய விஷயம் பார்த்தாச்சு. அதோட வந்து இன்சூரன்ஸையும் கேன்சல் பண்ண போகிறேன். சனச இன்சூரன்ஸையும் வந்து கேன்சல் பண்ண போகிறேன். சனச இன்சூரன்ஸே வேணாம். இப்போ அதை பற்றி வந்து MBSL அதை நான் லீசிங் கம்பெனியில் வந்து பேசணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் வேணாம் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கு அதில் விளக்க போகிறேன். அதில் விளக்கத்தையும் பார்த்துட்டு நம்மளுடைய இன்சூரன்ஸ் பிரச்சனையும் பார்த்துட்டு, ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து இப்போ நான் வீடியோ இன்சூரன்ஸை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க. அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குற விதமாக இந்த இன்சூரன்ஸை கேன்சல் பண்ண போகிறேன். அடுத்து என்ன இன்சூரன்ஸ் போட போகிறேன் ஒரு அப்டேட் ஒன்று தரேன். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ சனஸ் இன்சூரன்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சனஸ் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணாதே உங்களுக்கு நல்ல. சனஸ் இன்சூரன்ஸில் நான் பட்டதை சொல்லித்தேன். உங்களுக்கு சில அனுபவம் இருக்கும். அதில் வந்து சனஸ் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து என்ன நல்ல இன்சூரன்ஸ் அப்படி தான், ஆனால் சனஸ் இன்சூரன்ஸில் நான் பட்டதால் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லீசிங்கை கட்டி போட்டு இன்சூரன்ஸ் விளக்கத்தை என்ன செய்கிறேன்ட்டு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். வீடியோவில் தொடர்ந்து பார்த்து கொண்டுறேங்க. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ ஒரு வீடியோவில் ஸ்டார்ட்லேயே பார்த்துருப்பீங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறேன், லீசிங் கம்பெனிக்கு போகிறேன்ட்டு சொல்லியிருந்தேன். நான் லீசிங் கம்பெனியில் வெளிக்குள்ள போயிட்டு லீசிங் கம்பெனிக்கு உள்ளே என்ட்ரி ஆகுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்து சிரிக்காங்க. இவங்க சிரிக்கக்குள்ள எனக்கு விளங்கிட்டு எதுக்காக சிரிக்காங்கன்ட்டு. ஏன்னா நான் அவ்வளோ பேச்சு நான் பேசின பேச்சு அவ்வளவு. ஸோ அதெல்லாம் வந்து கேட்டாங்க, என்ன இன்சூரன்ஸ்காரன் கிளைம் கொடுத்துட்டானா ரெண்டு கேட்டாங்க. நான் அதுக்கு என்ன பதில் சொன்னேன்டா, கிளைம் போட்டு அவ்வளோமே தந்துட்டான் இன்சூரன்ஸ்காரன், அவ்வளோத்தையும் கிளைம் போட்டு அவ்வளோமே தந்துட்டான். எக்ஸ்ட்ரா இருந்து கழிப்பட்ட காசு ஒன்றுமே எனக்கு கிடைக்கல என்று சொல்லியிருந்தேன். வேறு எதுவும் அப்டேட் எதுவும் கேட்டாங்க, ஒரு அப்டேட்டும் இல்லை. அப்போ நான் சொல்ல முந்தி அவங்க சொல்லிட்டாங்க, உங்கள் தம்பி உங்களுக்கு இன்சூரன்ஸை மாற்றணும்ண்டு. ஓகே அக்கா, இன்சூரன்ஸ் மாற்றணும், என்ன இன்சூரன்ஸ் போடணும்னு கேட்டாங்க. எனக்கு உண்மையிலே தெரியல என்ன இன்சூரன்ஸ் போடணும்ண்டு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அது சரியில்லை இது சரியில்லைன்ட்டு. எல்லாத்தையும் பார்த்துட்டு திருப்பி அதிலே கொண்டு போட்டு போட்டு நான் ஒரு இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணேன். அப்போ அந்த அக்காக்கள் சொன்னாங்க, அந்த அக்காக்கள்கிட்ட கேட்டேன் என்ன இன்சூரன்ஸ் சரியாக இருக்குமெண்டு. அந்த அக்காக்கள் சொன்னாங்க, அது நாங்கள் ஒரு கம்பெனியை பற்றி தப்பாகவும் சொல்லலாம், ஒரு கம்பெனியை பற்றி தான் சொல்லலாம், அது உங்களோட விருப்பம் அப்படி சொன்னாங்க. ஓகேக்கா, உங்களோட கஷ்டம் விளங்குது எனக்கு, நீங்கள் சொல்லலாண்டு. ஸோ அதில் நான் ஒரு முடிவு எடுத்து நான் போட்டது வந்து இப்போ செலிங்கோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் போட்டிருக்கேன். என்ன பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எப்படி எதுன்ட்டு எனக்கு உண்மையில தெரியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே கமெண்ட் பண்ணுங்கள், செலிங்கோ இன்சூரன்ஸ் எப்படின்ட்டு. என்னடா இப்போ நான் சனஸ் இன்சூரன்ஸுக்கு வந்து கட்டுற காசை விட செலிங்கோ இன்சூரன்ஸுக்கு வந்து கூட காசு தான் கட்டுறேன். நான் அந்த ஃப்ரெண்ட் படியை கேட்டேன்னா, எனக்கு ஃப்ரெண்ட் படியை தெரிஞ்ச ஃப்ரெண்ட் படியை கேட்டேன்னா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து எனக்கு கிளைம் 100% கிடைக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எனி டைம் எக்ஸிடம் பட போகிறது இல்லை. எப்பயாச்சும் இருந்து ஓட்டும் நம்மளோட கவனம் குறைவாலேயோ நம்மளில் இன்னொரு வாகனம் வந்து முட்டுறதாலேயோ தான் நம்ம எக்ஸிடம் பட போகிறோம். அதில் வந்து நம்மளோட உயிருக்கு ஆபத்து வரலாம், நம்மளோட வாகனத்துக்கும் பிரச்சனை வரலாம். நான் இப்போ வாகனத்துக்கு பிரச்சனை வந்தாலும் 100% செய்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கேட்டேன்னா செலிங்கோ சொன்னவன். ஸோ செலிங்கோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம், சனச இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து சொல்லக்குள்ளே வந்து 100% நான் கிளைம் பண்ணி தருவேன்னு சொல்லி தான் எடுக்குமாண்டு நிறைய பேர் எனக்கே அப்படி தான் சொன்னவங்க. ஆனாலும் சனச இன்சூரன்ஸ் அப்படி செய்யலை. சனச இன்சூரன்ஸ்காரங்களை பார்த்தீங்கன்னா முக்கியமாக இதை விளங்கி கொள்ளுங்க. நான் இதோட உங்களோட கதையை முடிச்சுக்கிறேன். இனி நான் உங்களிலேருந்து வேறொரு இன்சூரன்ஸுக்கு நான் அப்டேட் ஆகிறேன். அதால் நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் உண்டு, என்னால் ஏழு பண்ணுறது. நீங்கள் கிளைம் கொடுக்க கிளைம் இன்சூரன்ஸ் பண்ண போக்குள்ளேயே உங்கள்ட்ட இருக்க பிரச்சனை, உங்கள்ட்ட இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க. நாங்கள் 70% தான் டிஸ்கவுண்ட் கிளைம் தருவோம். அடுத்தது இவ்வளவுதான் கட்டணும். வேறுன்னு எங்களோட கம்பெனிக்கு வந்தால் இப்படி சுற்றி வளைச்சி தான், நீங்கள் இப்படி தொடுற மூக்கு இப்படி சுற்றி தான் தொட வைப்பேன், அதுலேயும் சொல்லிடுங்க. ஏன்னா வந்து ஒருத்தன் வந்து பட்ட நான் சொல்கிறேன், சனச இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு தானே, அது வந்து இப்படி தொடுற மூக்கை இப்படி சுற்றி தொடும், அதான் சனச இன்சூரன்ஸ் கம்பெனி. நீங்கள் கிளைம் கொடுக்கக்குள்ளே இதெல்லாம் சொல்லித்து கொடுத்தீங்கன்னா, நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணக்குள்ளே இதெல்லாம் சொல்லித்து கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் போடுறவங்கள்ட்டுக்கும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்சூரன்ஸ் போடுறவங்க நினைப்பாங்க நல்ல இன்சூரன்ஸ் கம்பெனி என்று நினைப்பாங்க. சனசை இது வருஷமாக ரன் பண்ணி கொண்டிருக்காங்க, இத்தனை வருஷமாக ஓடிக்கொண்டிருக்கு, நிறைய பேர் கிளைம் போட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட கிளைம் போட்டவங்க
என்ன கஷ்டத்தில் இருக்காங்களோ ஏரியா, நீங்கள் என்ன அவங்கள தான் கஷ்டப்படுத்துறீங்க. விளங்கி கொள்ளுங்க. இவ்வளவு சொல்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் சேனல் தொடங்கி என் மூலமாக நிறைய பேர் நல்லா இருக்கணும்னா நான் பார்ப்பேன். ஸோ நான் பட்டதில் இது ஒரு அனுபவம் எனக்கு. நம்ம ஒரு விஷயம் செய்ய போனால் நமக்கு அது 4 மடங்காக செய்ய வரும். இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி சொல்கிறேன். ஆனால் இதில் எனக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியல. பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு தான் நான் பிரச்சனை எல்லாத்தையுமே ஆதாரங்களோட வச்சுருக்கேன். ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி இப்படி தப்பாக கழிச்சா என்னென்ன பிரச்சனை வருமாண்டி சில டைமில் தெரியும் எல்லாருக்குமே. என் ஃப்ரெண்ட் படிய மாதிரியே சொல்லியிருக்காங்க, நீ போலீஸில் போய் இருக்கப்படாண்டி. போலீஸில் இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஆனால் என் பக்கம் நான் இருக்கனால நான் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கேன். இன்னொரு ஆக்கள் புது பைக் எடுக்கிறேன்டா இன்சூரன்ஸ் கம்பெனியை பார்த்து நாடுங்க. அடுத்து லீசிங் கம்பெனி போடுறது அது ஓகே. நீங்கள் பைக் வாங்கக்குள்ளே அந்த பைக்கார அண்ணாக்கள் உங்களுக்கு நல்ல இன்சூரன்ஸ் லீசிங் கம்பெனியை பார்த்து பிடி தருவாங்க. நீங்கள் இன்சூரன்ஸ் நீங்கள் போடுற லீசிங் கம்பெனிக்காரன் தான் உங்களுக்கு கேட்பான், எது நல்ல மாதிரி நல்ல இது நல்ல மண்டு. நம்ம சொல்லுவோம் நல்லா இருக்கிறது தான் போடுங்கண்டு. அவங்க பார்ப்பாங்க, இந்த பொடியும் கஷ்டப்படக்கூடாது, குறைய விலையில் இன்சூரன்ஸ் கம்பெனி போட்டு கொடுக்கும் அப்படின்னு போட்டுறாங்க. எது 100% கிளைம் கிடைக்குமோ அதை போடுங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது செலங்கோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன மாதிரி எனக்கு தெரியா. நெக்ஸ்ட் டைம் அதை பற்றியும் வீடியோ போடலான்ட்டு அப்படி சொல்கிறேன். அதை பற்றியும் வீடியோ போட வேண்டி வரும். நான் எல்லா டைமும் பைக்கை கொண்டு முட்ட மாட்டேன், இல்லை மாட்டில் கொண்டு அடிக்க மாட்டேன், இல்லை நாயில் கொண்டு விட மாட்டேன். எந்த சுச்சுவேஷன் நமக்கு காலசனி எங்கால சுற்றி வருதோ அதை பொறுத்து தான் நம்ம எங்கேயே கொண்டு சொருவோம். சில பைக் இருக்கு 5 வருஷமோ 10 வருஷமோ பைக்கை உளுத்தாட்டாமல் வச்சுருப்பாங்க. சில பைக் இருக்கு வாங்கின அடுத்த நாளே உளுத்தாட்டுவாங்க. அப்படி எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காது. அதால் இன்சூரன்ஸ் நான் எதிர்பார்க்கலை இப்படி என்ன நிலைமைக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டி. ஸோ இதோட இன்சூரன்ஸில் விளக்கத்தை முடிகிறேன். சனசையை தூக்கிடுறேன், செலிங்கோவை கையில் எடுக்கேன். செலிங்கோ என்ன நடக்குதுன்னு தெரியா. அடுத்து செலிங்கோக்காரர்கள் உங்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தால் நேரத்தில் இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு இன்னும் கால் பண்ணலை. நான் கால் பண்ணால் சத்தியமாக இதை பற்றி கதைப்பேன். அந்த அக்கா சொன்னவங்க செலிங்கோவில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அடுத்து இன்சூரன்ஸ் இப்போ காட்டாக வருதில்லை, அதை இப்போ ஃபோனில் டவுன்லோட் பண்ணி நம்ம ஒரு இதாக வச்சுக்கொள்றோம், பேப்பர் மாதிரி வச்சுக்கொள்கிறோம். அது எவ்வளோ நல்லம். ஏன்னா காட்டை வீட்டை விட்டு போகிறதோட இன்சூரன்ஸ் நம்ம போடாட்டியும் ரபிக்கு நமக்கு பயன் அடிக்கான். கிட்டத்தட்ட நம்மளோட இலங்கை நாட்டு காசு 30,000 அப்படி தான் அடிக்காங்க. இது எப்படி சொல்கிறேன், கொண்டு போகணுமா போகக்கூடாதா, இதை போடணுமா போடக்கூடாதுன்னு சுச்சுவேஷன் இருக்கும். கட்டாயம் எல்லாரும் பைக்குக்கு இன்சூரன்ஸ் லீசிங் எல்லாரும் போடுவாங்க. ஏன்னா நம்மளோட வறுமை நமக்கு தான் தெரியும், பார்க்குறாக்களுக்கு தெரியாது. இவன் பைக் எடுத்திருக்கான், ஃபோன் எடுத்திருக்கான், இவங்கிட்ட காசு இருக்குது, இவங்கிட்ட இவ்வளவு இருக்குது, இவங்க லட்சக்கணக்கில் வச்சுருக்கான், இவன்கிட்ட வருகலாம், அது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. லீசிங் நம்ம இல்லாத டைம் தான் போடுவோம். இருக்கிறவனும் போட மாட்டான், இருக்கிறவனும் போடுவான். லீசிங் கட்டாயம் போட்டே ஆகணும். அதில் நான் முதல் லீசிங்லேயே முதல் அனுபவப்பட்ட லீசிங் சனசை இன்சூரன்ஸ் கம்பெனி. ரொம்ப அலைய வச்சு போட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சேவைக்கு ரொம்ப நன்றி. சனசை இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட சேவைக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் உழவு நாள் செய்த 1 வருஷம் செய்த சேவைக்கு ஒரு நாளில் வச்சு செஞ்சு ஓட்டையில் எப்படி சொல்கிறேன், ஒன்றில் பட்டா தான் நமக்கு அது அனுபவம். அது ஏதோ ஒன்றில் பட்டுத்தான் நம்ம திருந்தணுமென்ட்டு நம்மளோட மரமண்டையில் இருக்கி. ஓகே, இதான் இப்போ நான் அப்டேட் ஆகின இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி சொல்லியிருக்கேன். நான் எக்ஸிட் ஆகின இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றியும் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் அப்டேட் ஆகின இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி என்ன சொல்லலை, அதை பற்றி இதெல்லாம் போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நான் எக்ஸிட் ஆகின இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது இன்சூரன்ஸ் கம்பெனியில் லீசிங் கம்பெனியில் ஒரு லெட்டர் ஒன்று கேட்டவங்க, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் விலகுறேன்லாம் இல்லை, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போகிறேன்ட்டு. BJZ 1035 எனும் வாகனத்துடைய நான் செலிங்கோ இன்சூரன்ஸில் எனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி போட்டு தருமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு நான் சைன் வச்சு போட்டு வந்தேன்னா என்னோட கண்டு பார்த்தீங்கன்னா, நான் கேட்டேன் அந்த அக்காட்ட, நான் போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் எதுவும் கதைக்கணுமான்ட்டு. நான் போயிருந்தேன்னா அங்கே வேறு மாதிரி என்ன நடந்திருக்கும். நல்ல காலம் காப்பாற்றிட்டாரு. ஸோ இதை பற்றி என்ன மேலும் மேலும் கதைக்க நான் விரும்பலை. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு நல்லதாகவும் உங்களுக்கு நல்லதாகவும் வரணுமெண்டு வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் திரும்ப ஒரு கம்பெனியை பற்றி தப்பாக காய்ச்சின்னா தப்பு கம்பெனி மேலே என் மேலே தான் இருக்கும். அதால் நான் இதோட சனசை இன்சூரன்ஸ் கம்பெனி பற்றி தாட்டிக்கொள்கிறேன். செலிங்கோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர்களும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல.
உங்களோட கமெண்ட் உங்களோட கருத்துக்களை எனக்கு இந்த சோசியல் மீடியாவில் தெரிவிங்க. ஒரு கம்பெனி எப்படி என்று. ஆனால் கட்டாயம் நான் இன்சூரன்ஸ் போட்டே ஆகணும் பைக் ஆனதுக்கு. அதால் வந்து இந்த கை மீறியோ இல்லை கால் மீறியோ நான் போட்டு வேறு வழி இல்லை. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அந்த அவங்க ஜேகே ப்ளாக் சேனலுக்கார முதல் தர வரீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது என்னமோ தெரியல, இதை பற்றி கதைக்கு எடுத்தோடனே வாயில் வேறு மாதிரி வருது, மனசு கவலையாக இருக்குது. சரி, ஓகே, பை கைஸ்.